ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து ரிவிஷன் பண்ண போறோம். இப்ப வந்து நம்ம லாஸ்ட்டா வந்து சப்ஜெக்ட் வைஸா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் ஆனா, இன் பிட்வீன்ல வந்துட்டு இடையில இடையில நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப லாஸ்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு வேள வந்து சப்போஸ் படிக்க டைம் இல்ல அப்டின்னாலும், ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸே நம்ம கோ த்ரூ பண்ணா கூட, ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, இன் பிட்வீன்ல இடையில இடையில நம்ம பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? ஸோ, இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். தமிழ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் குடுத்திருந்தாங்க. ஸோ, இதோட ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, அதுபோல, ஆனாலும், ஆகையால், அதனால், விடை தெரியவில்லை. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். ஸோ, இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஆனாலும். சரிங்களா? சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். ஓகேவா? சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இரு பொருள் தருக. தலை. இதோட ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, முதன்மை, சிரம், கயமை, சிரம், வாய்மை, சிரம், இறுதி, சிரம், விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ, தலை இதோடைய 2 பொருள் என்னென்ன? ஸோ, இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, முதன்மை, சிரம். தலைனா முதன்மை அப்படின்னும் சொல்லலாம். சிரம் அப்படின்னாலும் தலை தான் மீனிங். ஓகேவா? ஸோ, தேர்ட் கொஸ்டின். இரு பொருள் தருக. நிறை, சால்பு, விடை. ஆப்ஷன் பி, சார்பு, எடை. ஆப்ஷன் சி, சால்பு, எடை. ஆப்ஷன் டி, சார்பு, சால்பு. ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. நிறை அப்படின்னா அதோட மீனிங் என்ன? ஸோ, அதோட ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி, சால்பு. இன்னொன்று எடை. நிறைனா என்ன சொல்லலாம்? சால்பு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. எடை அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் திருநெல்வேலியும், கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். ஸோ, இப்போ இதுல வந்து பேரா நமக்கு குடுத்துட்டாங்க. ஸோ, இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 4லேருந்து 8 வரைக்கும். 4லேருந்து 8வது வரைக்கும் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ, 4th கொஸ்டின் பார்ப்போம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, மதுரை. ஆப்ஷன் பி, திருநெல்வேலி. ஆப்ஷன் சி, பாளையங்கோட்டை. ஆப்ஷன் டி, கன்னியாகுமரி. ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. இதுல தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் சி, பாளையங்கோட்டை. சரிங்களா? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் சி, பாளையங்கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? ஸோ, இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, கோவில்பட்டி. ஆப்ஷன் பி, திருநெல்வேலி. ஆப்ஷன் சி, மதுரை. ஆப்ஷன் டி, பாளையங்கோட்டை. ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. இதுல தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, திருநெல்வேலி. ஓகேவா? தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? திருநெல்வேலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. ஸோ, இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, கிழக்கு. ஆப்ஷன் பி, மேற்கு. ஆப்ஷன் சி, வடக்கு. ஆப்ஷன் டி, தெற்கு. ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. இதுல பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றினுடைய எந்த கரையில் அமைஞ்சிருக்கு? கிழக்கு கரையில அமைஞ்சிருக்கு. ரைட்டா? பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றினுடைய கிழக்கு கரையில அமைந்துள்ளது.
அடுத்த கொஸ்டின், பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை டேஷ். ஆப்ஷன் ஏ கல்வி நிலையங்கள், ஆப்ஷன் பி அழகு நிலையங்கள், ஆப்ஷன் சி சுகாதார நிலையங்கள், ஆப்ஷன் டி தீயணைப்பு நிலையங்கள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுல பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை எது? ஆப்ஷன் ஏ கல்வி நிலையங்கள். இதுதான் வந்து பாளையங்கோட்டையில அதிகமா இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பேராவா கொடுத்து கொஸ்டின் கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி வந்து கொடுத்து கேட்க மாட்டாங்க. இதை ஷஃபிள் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸா கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு பேராவா கொடுத்து கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப லோ தான். இந்த மாதிரி தனித்தனி கொஸ்டின்ஸா நமக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எது? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலியும் கன்னியாகுமரியும், ஆப்ஷன் பி திருநெல்வேலியும் தூத்துக்குடியும், ஆப்ஷன் சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும், ஆப்ஷன் டி திருநெல்வேலியும் மதுரையும், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுல இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுறது என்னது? ஆப்ஷன் சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது கொஸ்டின் வரைக்கும் இந்த பேரால அப்படியே இருக்கு. இந்த பேராவை அப்படியே ரீட் பண்ணோம்னாலே நம்ம இதுக்கு அந்த 8 கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனா இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. தனித்தனி ஒன் வேர்ட்ஸா கேட்கலாம். அதை வந்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக கேட்டிருக்காங்க. அழுவம், வங்கம், இயம்பினான், பயின்றால், அன்ன, மான, கூர்க்களி. ஸோ இதை பார்த்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன திரிச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அழுவம், வங்கம் இதெல்லாமே பெயர் பேஸ் பண்ணி வருது. இயம்பினான், பயின்றால் ஸோ வினை பேஸ் பண்ணி வருது. அன்ன, மான இது எல்லாமே இடை பேஸ் பண்ணி வருது. கூர்க்களி இது எது பேஸ் பண்ணி இருக்கு? உரி திரிச்சொல் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதை ரீட் பண்ணாலே நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதோட ஆன்சர் பார்ப்போமா? ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அழுவம், வங்கம் பெயர் திரிச்சொல், இயம்பினான், பயின்றால் வினை திரிச்சொல், அன்ன, மான இடை திரிச்சொல், கூர்க்களி இது எது? உரி திரிச்சொல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. தீர்வன, உவசமம், ஓர்தல், திறத்தன. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? இதோட கரெக்டான ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தீர்வன, நீங்குபவை. தீர்வன அப்படின்னா என்னது? நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் அப்படின்னா என்ன? நல்லறிவு. ஓர்தல் அப்படின்னா என்னது? நல்லறிவு. திறத்தன அப்படின்னா தன்மை உடையன. ஓகேவா? தீர்வன அப்படின்னா நீங்குபவை. தீர்வனனா என்னது? நீங்குபவை. இதுல தீர்வன அப்படின்னா என்னது? நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. திறத்தன அப்படின்னா தன்மை உடையன. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் என்னும். ஆப்ஷன் டி இயற்றியவர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள். ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதுல கரெக்டானது எது? நமக்கு ரீட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ விளைநிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும். கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக. ஆப்ஷன் சி இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஆப்ஷன் டி இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் விளைநிலமாக. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்தாலே
ஆன்சர் தெரிஞ்சிரும். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். பட் நம்ம வந்து இதெல்லாமே வந்து அவசரத்துல தப்பு தப்பா எழுதிறக்கூடாது. ஸோ நம்ம ரீட் பண்ணி பொறுமையா வந்து நம்ம பார்த்து எழுதணும். சரிங்களா? ஸோ இத வந்து நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து நமக்கு தெரிஞ்சிரும். எது ஆன்சர்ன்னு. பட் ஆனா நமக்கு டென்ஷன்ல என்ன பண்ணிறக்கூடாது அப்படின்னா, தப்பான ஆன்சர மார்க் பண்ணிறக்கூடாது. அத நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதுக்கெல்லாம் 1 1/2 மார்க்ஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக. பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக. பா, ஈ, கா, மடு. ஸோ இதுக்கு பன்மை விகுதி என்ன? இது ஒரு மேல குடுத்துட்டாங்க. பன்மை என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அ, ஆ. இது மட்டும்தான். பா, பாக்கள். ஈ, ஈக்கள். ஸோ இது ரெண்டுமே தப்பு. ஓகேவா? பா, பாக்கள். ஈ, ஈக்கள். இது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2, 3 இது கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ வந்து நமக்கு இலக்கணம் தான் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுல வந்து இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் புக் பேக்ல இந்த இது வந்து இருக்கு. கலைச்சொல் வந்து இருக்கு. நம்ம அத மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். கண்டிப்பா 1லேருந்து 2 கொஸ்டின் இதுலருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா ஒரு 3 மார்க்ஸ்னாலும் இதுல நம்ம வந்து கெட் பண்ணிரலாம். ஆடிட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ மேலாளர், ஆப்ஷன் பி அலுவலர், ஆப்ஷன் சி பட்டய கணக்கர், ஆப்ஷன் டி முதல்வர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பட்டய கணக்கர். ஆடிட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பட்டய கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட்டர் அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடிட்டிங் பார்க்குறவங்க, கணக்கு பார்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டய கணக்கர். ஓகேவா? ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கூற்று காரணம், அதாவது சரியா தவறா பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. கூற்று. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இது கரெக்டா தப்பா? கூற்று சரி, காரணம் சரி, கூற்று தவறு, காரணம் சரி, கூற்று சரி, காரணம் தவறு, கூற்று தவறு, காரணம் தவறு. ஸோ விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல கூற்று கரெக்டா, காரணம் கரெக்டா, எது கரெக்ட், எது தப்பு? ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி என்ன செய்யப்படுகிறது. அது கரெக்ட் தான். பட் ஆனா காரணம் என்னது? தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டினும் இருக்கு. கூற்று. ஸ்டீவன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ காரணம், 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெரு வெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இது கரெக்டா தப்பா? ஆப்ஷன் ஏ ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்றும் கரெக்ட் தான், காரணமும் கரெக்ட் தான். ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ காரணம், 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெரு வெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த கூற்று காரணம் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கூற்றோ காரணமோ கரெக்ட் அப்படின்னா அதை நீங்க வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நமக்கு ஷஃபிள் பண்ணி கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஆப்டிடியூட் கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த மாதிரி கேட்கலாம். அதனால அதை வந்து நீங்க வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடை. இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பால், ஆப்ஷன் பி இலை, ஆப்ஷன் சி மாலை, ஆப்ஷன் டி கூடை, ஆப்ஷன் ஏ விடை தெரியவில்லை. ஸோ இதுல முடைன்றது எது கூட வரும்? ஆப்ஷன் டி கூடை முடை.
கூடை முடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பானைனா பானை வனைதல், கூடை முடைதல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஒளிமரபு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ குயில், ஆப்ஷன் பி மயில், ஆப்ஷன் சி புறா, ஆப்ஷன் டி கிளி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இது எதுக்கு கரெக்டா வரும்? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மயில். மயில் தான் என்ன செய்யும்? அகவும். குயில்னா குயில் என்ன பண்ணும்? குயில் வந்து கூவும். ஓகேவா? குயில் வந்து கூவும். புறா என்ன பண்ணும்? புறா வந்து குணுகும். கிளி என்ன செய்யும்? கிளி வந்து பேசும். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? குயில் கூவும், மயில் அகவும், புறா குணுகும், கிளி பேசும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆப்ஷன் ஏ மேலும், ஆப்ஷன் பி ஏனெனில், ஆப்ஷன் சி எனவே, ஆப்ஷன் டி ஆதலால், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ரைட்டா? ஆப்ஷன் பி ஏனெனில் அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாட்கள் மழை நீடிக்கும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாட்கள் மழை நீடிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ மேலும், ஆப்ஷன் பி எனவே, ஆப்ஷன் சி ஆனால், ஆப்ஷன் டி இல்லை என்றால், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதுக்கு எது கரெக்டான ஆன்சர்? தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இது கரெக்டா வரும். ஆனால் 2 நாட்கள் அப்படின்றது வராது. எனவே 2 நாட்கள், இல்லை என்றால் 2 நாட்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நமக்கு வரல. மேலும் அப்படின்றதான் நமக்கு என்ன செய்யுது? கரெக்டாக வந்திருக்கு. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் பிளஸ் வேர். ஸோ இதை சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ மரம் வேர், ஆப்ஷன் பி மரத்து வேர், ஆப்ஷன் சி மரவேர், ஆப்ஷன் டி மரத்தின் வேர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா என்ன செய்யும்? போயிட்டு மரவேர் அப்படிங்கிறது தான் என்ன செய்யும்? வரும். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி மரவேர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. நாட்டுப்புறம் பிளஸ் பாடல். நாட்டுப்புறம் பிளஸ் பாடல். ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். நாட்டுப்புறம் பாடல், நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதை நம்ம சேர்த்து எழுதும் போது நமக்கு எப்படி வரும்? நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. அதாவது நம்மளுடைய பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இதான் நம்மளுடைய பேச்சு வழக்கு. ஸோ எழுத்து வழக்கு என்ன வரும் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இன்னைக்கு காத்தால சுடு தண்ணீர் குடித்தேன். ஆப்ஷன் பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஆப்ஷன் சி இன்னைக்கு காலையில் கஷாயம் குடித்தேன். ஆப்ஷன் டி இன்றைக்கு காத்தால தேநீர் குடித்தேன். ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர்
குடித்தேன். அப்ப காப்பின்றது என்ன சொல்லியிருக்காங்க? குழம்பி நீர். ஓகேவா? இதோடைய எழுத்து வழக்கு என்னது? இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பிங்கிறது எதுல எப்படி கொடுத்துருக்காங்க தமிழ் சொல்லு? குழம்பி நீர். ஓகேவா? ஸோ இதைவும் நமக்கு பிறமொழி சொற்களுக்கு மாற்றி கேட்கலாம். காப்பின்னு கொடுத்து கேட்கலாம். குழம்பி நீர் குடித்தேன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற் குறிகளை அறிதல். நிறுத்தற் குறிகள் கேட்டிருக்காங்க. எது கரெக்ட் அப்படின்னு. ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ. ஸோ ஓ அப்படின்றதுனாலயே என்ன வந்துடும்? ஆச்சரியக்குறி வந்துரும்ன்றது தெரியும் நமக்கு. ஓனாலே ஆச்சரியக்குறி வந்துடும் அப்படின்றது தெரியும். ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் பண்ணினா எது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான். ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ தூங்கி விட்டேனோ அந்த இதுக்கு கொஸ்டின் மார்க் வரும். ஓனாலே ஆச்சரியக்குறி வரும். இதெல்லாம் ஈஸியானது தான். மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மறுவு பெயர் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணியும் கண்டிப்பாக டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 2 கொஸ்டின்னாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்குது. புக் பேக் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இல்லை, மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மயிலாப்பூர் இதோடைய மறுவு பெயர் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ மயிலை, ஆப்ஷன் பி மண்ணை, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி ஆம்பூர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதில் மயிலாப்பூர் அதோடைய மறுவு பெயர் என்ன? ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு என்ன செஞ்சிருது? கரெக்டான ஆன்சர் வந்து தெரிஞ்சிருது. ஆப்ஷன் ஏ மயிலை. ஓகேவா? மயிலாப்பூர் அதோடைய மறுவு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மயிலை. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இப்போ இதில் மண்ணைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதோடது என்னது? எந்த ஊருடைய மறு பெயர் மண்ணை? மன்னார்குடி. ரைட்டா? மன்னார்குடியோடைய மறு பெயர் தான் என்னது? மண்ணை. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். அதே தான் ஊர் பெயரின் மறு பெயர் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர். ஆப்ஷன் ஏ நஞ்சை, ஆப்ஷன் பி புஞ்சை, ஆப்ஷன் சி தஞ்சை, ஆப்ஷன் டி புதுகை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதில் தஞ்சாவூர் அதோடைய மறு பெயர் என்னது? ஆப்ஷன் சி தஞ்சை. ஈஸியாக நமக்கு எழுதிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுகை. புதுகை எந்த ஊருடைய மறு பெயர்? புதுகை வந்து எந்த ஊருடைய மறு பெயர்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையோடைய என்னது மறு பெயர் தான் என்னது அப்படின்னா புதுகை. ரைட்டா? ஸோ இன்னொரு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? குழப்புற மாதிரியே இன்னொரு ஒரு ஊர் இருக்கு. அது என்னது? புதுவை. புதுகைனா புதுக்கோட்டை. ஓகேவா? புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. புதுவை அப்படின்னா என்னது? புதுவைனா என்னது? புதுவை அப்படின்னா புதுச்சேரி. ஸோ இது ரெண்டுமே நமக்கு குழப்பம். சரிங்களா? புதுவைனா என்னது அப்படின்னா புதுச்சேரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை. ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 1000, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதில் ஒஞ்சி அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் பி 1. ஓகேவா? பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஒஞ்சி அப்படின்னா என்னது? ஒன்று. தமிழில் வந்து ஒன்று. ஒஞ்சி அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையானது எது? ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதில் உனக்கு பாடத் தெரியுமா அப்படிங்கிற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் அப்படின்னு சொல்றது
என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு பாடத் தெரியுமா அப்படிங்கிற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் அப்படின்னு கூறுவது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை, ஆப்ஷன் பி இனமொழி விடை, ஆப்ஷன் சி உற்றது உரைத்தல் விடை, ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? உனக்கு பாடத் தெரியுமான்னு கேட்கறதுக்கு ஆடத் தெரியும் அப்படின்னு சொல்றது எந்த விடை? ஆப்ஷன் டி இனமொழி விடை. ஓகேவா? ஸோ இதில் வந்து இனமொழி விடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு இனமான இன்னொன்று ஆன்சராக சொல்கிறது. அதே இதுக்கு ஆன்சர் சொல்லாமல், இப்போ பாடத் தெரியும்னா பாடத் தெரியும்னு சொல்லாமல் அதுக்கு இனமான ஆடல் பாடல்லாம் ஒரே இது தானே. ஸோ அதுக்கு இனமான இன்னொரு இதை சொல்றது தான் என்னது அப்படின்னா இனமொழி விடை. ஓகேவா? இனமான இன்னொன்று சொல்றது. ஓகேவா? இப்போ உருவது கூறல் விடை அப்படின்னா என்ன? உருவது கூறல்னா என்னது? இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னா இனிமே நடக்க போறத சொல்றது. இப்போ நீ விளையாடலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு இனிமே நடக்க போறது, எனக்கு கால் வலிக்கும். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க? அப்போ நடந்ததை சொல்லலை, இனி நடக்க போறத சொல்றது. ஒரு கொஸ்டினுக்கு நடக்க போறத சொல்றது தான் என்னது உருவது கூறல் விடை. இதே உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா உற்றது உரைத்தல்னா ஏற்கனவே நடந்ததை சொல்றது. இப்போ விளையாடலையா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் வலிக்குது, ஸோ ஆல்ரெடி எனக்கு கால் வலிச்சிட்டு இருக்கு, அதனால தான் விளையாட போகல, அதுதான் ரீசன். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம கேட்டதுக்கு கரெக்டான ஆன்சர் தான், பட் ஆனால் முன்னாடி நடந்ததை சொல்றது. ஆனால் உருவது கூறல்னா இனிமேல் நடக்க போறத விடையா சொல்றது. ரைட்டா? ஸோ வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சராக இன்னொரு கொஸ்டினை சொல்றது. இப்போ ஊருக்கு வரியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு கொஸ்டினாவே திரும்ப ஆன்சர் கொடுக்கறது தான் எது அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கலை சொல்லின் பொருளை அறிந்து பொருத்துக. கலை சொல்லின் பொருள் அறிந்து பொருத்துக. டிசீஸ், சைடு எஃபெக்ட், ஜீன், அலர்ஜி. ஸோ டிசீஸ்னா என்னது? ஈஸியாக தான் இருக்குது இந்த இது எல்லாமே. டிசீஸ் அப்படின்னா நமக்கு என்னது? நோய். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. ஜீன் அப்படின்னா மரபணு. அலர்ஜினா ஒவ்வாமை. ஓகேவா? இதில் டிசீஸ்னா என்னது? நோய். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. ஜீன்னா மரபணு. அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுவும் அதே தான். லீடர்ஷிப் அப்படின்னு ஒரு கலைச்சொல் கொடுத்து அதோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தலைமகன், ஆப்ஷன் பி தனித்துவம், ஆப்ஷன் சி தலைமை பண்பு, ஆப்ஷன் டி தலைமை பொறுப்பு, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லீடர்ஷிப்னா அதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தலைமை பண்பு. லீடர்னா தலைமை, தலைமை பண்பு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயப்பாட்டு வினைத்தொடர் கேட்குறாங்க. இதில் செயப்பாட்டு வினைத்தொடர் கேட்டிருக்காங்க. செயப்பாட்டு வினைத்தொடர்னாலே பட்டது பெட்டது இப்படி தான் வரும், அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆப்ஷன் ஏ பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, ஆப்ஷன் பி பத்திரம் பதிவு செய்தான், ஆப்ஷன் சி பத்திரம் பதிவு செய்தாள், ஆப்ஷன் டி பத்திரம் பதிவு செய்யவில்லை. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? செயப்பாட்டு வினைத்தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஓகேவா? பத்திரம் பதிவு செய்தான், செய்தால், நாம தான் செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது தன்வினை. அடுத்தவங்கள செய்ய வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிறவினை. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட்டது பெட்டதுன்னு வந்துச்சுனாலே அது செயப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது தன்வினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பதவியை விட்டு விலக்கப்பட்டான், ஆப்ஷன் பி பதவியை விட்டு நீக்கப்பட்டான், ஆப்ஷன் சி பதவியை விட்டு நீக்கினான், ஆப்ஷன் டி பதவியை விட்டு நீங்கினான். ஸோ தன்வினைனா என்னது? அவனே செஞ்சது மாதிரி இருந்தாதான் தன்வினை.
அடுத்தவங்கள செய்ய வச்சது மாதிரி இருக்கு அப்படின்னா அது பிறவினை. ஸோ இதுல எது வந்து தன்வினை? அவன் செஞ்சது மாதிரி எது இருக்கு? ஆப்ஷன் ஆப்ஷன் என்னது? டி. பதவியை விட்டு நீங்கினான். அவன் செஞ்சது மாதிரி இருக்கு. இதுல மத்ததெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச மாதிரி இருக்காது. பதவியை விட்டு விலக்கப்பட்டான். இன்னொருத்தவங்கனால அவன் என்ன செஞ்சான்? விலக்கப்பட்டான். அடுத்தது நீக்கப்பட்டான். அவன் இன்னொருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அவனை நீக்கிட்டாங்க. அந்த மாதிரி. நீக்கினான். அவன் இன்னொருத்தனை நீக்கிட்டான். அப்படிதான் இருக்கே தவிர பதவியை விட்டு நீங்கினான்னு வரும்போது தான் அவன் செஞ்ச ஒரு ஒர்க் மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இது ஆன்சர். ஸோ இதுக்கேற்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும்? ஆப்ஷன் பி, தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா? ஆப்ஷன் சி, அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? ஆப்ஷன் டி, அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த வேண்டும்? ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. ஸோ அதோட கரெக்டான ஆன்சர் என்ன? அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஆப்ஷன் ஏவை பார்ப்போம். அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும்? ஸோ இது கொஞ்சம் கரெக்டா இல்லை. தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா? இதுவும் கரெக்டா இல்லை. அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? இது ஓரளவு கரெக்டா இருக்கு. அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த வேண்டும்? ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு கரெக்டாக தெரியுது. ரைட்டா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். நெக்ஸ்ட், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, உருவது கூறல் விடை. ஆப்ஷன் பி, இனமொழி விடை. ஆப்ஷன் சி, சுட்டு விடை. ஆப்ஷன் டி, நேர் விடை. ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. ஓகேவா? கதை எழுத தெரியுமானா என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு ஈக்குவலண்டா கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், இனமொழி விடை. இதே வந்து என்ன சொன்னோம்? உருவது கூறல் விடை அப்படின்னா என்ன சொன்னோம்? உருவது கூறல் அப்படின்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா இனிமே நடக்க போறத சொல்றது. ரைட்டா? இப்போ சுட்டு விடை அப்படின்னா என்னது? கடை எங்க இருக்கு அப்படின்னா அங்க இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டி சொல்றது தான் சுட்டு விடை. நேர் விடை அப்படின்னா நீ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. போறேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதான் வந்து நேர் விடை. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறி. ஆப்ஷன் ஏ, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஆப்ஷன் பி, குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று. ஆப்ஷன் சி, பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று. ஆப்ஷன் டி, மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று. ஸோ ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. ஸோ ஈஸியாக ரீட் பண்ணாலே ஆன்சர் தெரிஞ்சது. ஒரு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஓகே, நெக்ஸ்ட், சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, போராடி கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு. ஆப்ஷன் பி, இயற்கையோடு இருக்கிறான் போராடி கொண்டே மனிதன். ஆப்ஷன் சி, மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். ஆப்ஷன் டி, போராடி இருக்கிறான் மனிதன் இயற்கையோடு கொண்டே. ஸோ ரீட் பண்ணாலே நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், இதுல அதான் கேட்டிருக்காங்க, சரியான தொடர் எது? ஆப்ஷன் ஏ, இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். ரைட்டு. ஆப்ஷன் பி, பரிசு பெற்றால் பாடியதால் இனிமையாக இலக்கியா. ஆப்ஷன் சி, இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாக. ஆப்ஷன் டி, பாடியதால் இலக்கியா பரிசு பெற்றால் இனிமையாக. ஆப்ஷன் இ, விடை தெரியவில்லை. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்த ஒரு தடவை கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்தால் கொஞ்சம் ஒருக்கு 2 தடவை ரீட் பண்ணாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். ஸோ நெக்ஸ்ட், அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள்ல லெட்டர்ஸ் இருக்கா, உயிரெழுத்துக்கள்ல வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதுல எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான், மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் வரல. ரைட். இப்போ வந்து
இப்போ உயிரெழுத்துல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்க்கணும். அ ஆ இ ஈ உ. அப்ப இதான் என்ன செய்யுது? உயிர் தான் வருது ஃபர்ஸ்ட். உயிர் எளிமை ஏது ஒழுக்கம். ஸோ அதை பார்த்தாலே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர் சொல்லுக்குரிய வினையாளையும் பெயர் காண்க. இப்ப தா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்குது என்னது அப்படின்னா வினையால் அணையும் பெயர். எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்து எழுதணும். வேர் சொல்லுக்குரிய தொழில் பெயர் எழுது, வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை எழுது, அப்படிலாம் வந்து கேட்பாங்க. வினை சொல்ல எழுது அப்படின்னு. வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? தந்தவன். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தருதல் அப்படின்னு வந்தா அது தொழில் பெயர். ஓகேவா? தந்தான் அப்படின்னா வினைமுற்று, தந்து அப்படின்னா வினை அச்சம். ஓகேவா? அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, தந்தவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் என்ன? இணையான சொல், கரெக்டான சொல்லுன்னு கேட்கல, இணை அற்ற சொல் எது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இசை, ஆப்ஷன் பி பாடல், ஆப்ஷன் சி ஓசை, ஆப்ஷன் டி பனி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதுல பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? பனி. அதான் என்னது அப்படின்னா இணையற்ற சொல். பனினா வேலை. ஸோ இதை பேஸ் பண்ணி தானே குறிக்கும். பண் அப்படின்றது ஒரு இசை. ஸோ இசை, பாடல், ஓசை இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. பனிங்கிறது வேலை, அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ ஆன்சர் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ புதைத்தல், ஆப்ஷன் பி புதையல், ஆப்ஷன் சி மன்றல், ஆப்ஷன் டி புத்தகம், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுல கரெக்டான ஆன்சர் என்ன? நிலத்துக்கு அடியில எது கிடைக்கும்? புதையல் தான் கிடைக்கும். ரைட்டா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி புதையல். புதைத்தல், புதையல் ரெண்டுமே நமக்கு குழப்புற மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருக்கு. நமக்கு ஆன்சர் புதையல்னு தெரியும், ஆனா டென்ஷன்ல நம்ம தூக்கி புதைத்தல்னு எழுதிடக்கூடாது. அதனால பார்த்து கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஷ் வீசும். ஆப்ஷன் ஏ மனம், ஆப்ஷன் பி மனம், ஆப்ஷன் சி மன்னம், ஆப்ஷன் டி மனனம், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. பூ என்ன வீசும்? மனம் வீசும். ஸோ என்ன மனம் அது? இந்த மனம் என்னது? உள்ளம். ரைட்டா? ஸோ அப்போ இது என்னது? ஆப்ஷன் ஏ மனம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வன பாதுகாவலர், வன விலங்குகள், காடு, வனவியல். ஸோ இதுல எது கரெக்டா இருக்கு? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் டி வனவியல். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. ஓகேவா? ஆப்ஷன் டி வனவியல். வனவியல்னா என்னது? ஃபாரஸ்ட்ரி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆந்தை. ஸோ இதில் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அலரும், ஆப்ஷன் பி கூவும், ஆப்ஷன் சி அகவும், ஆப்ஷன் டி பேசும், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதில் ஆந்தை என்ன பண்ணும்? ஆப்ஷன் ஏ அலரும். ரைட்டா? அப்போ கூவும்ன்றது யாருக்கு வரும்? குயில் கூவும். அகவும்னா மயில் அகவும். பேசும்னா கிளி பேசும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கிணறு, கேணி, சித்தம், உள்ளம், ஆழி, கடல், ஊழி, உலகம். ஸோ இதில் எது கரெக்டாக பொருந்தாதது? எது தப்பா பொருந்தி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஊழி அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ மற்ற எல்லாமே கரெக்டு, அதை படித்து வச்சுக்கோங்க. கிணறுனா கேணி, சித்தம் அப்படின்னா உள்ளம், ஆழி அப்படின்னா கடல்,
ஸோ இந்த 3யும் படிச்சு வச்சுக்கோங்க. பொருள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. உரிச்சொல் அல்லாதது. இதுல உரிச்சொல் எது இல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு பார்த்தோன்னே தெரியும். தவ, சால, தட இது எல்லாமே உரிச்சொல் தான். அப்ப சிலங்கிறதா என்னது? உரிச்சொல் இல்ல. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்ல எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல அது கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி அவர் அப்படிங்கிறதான் பொருந்தாது. ஓகேவா? யான், யாம், யாங்கள் இதெல்லாமே ஒரே மாதிரி வருது. அவர் அப்படிங்கிறதான் வேற. ரைட்டா? அடுத்தது அருகுற என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இது நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். பொருள் கேட்கல, எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா இல்ல அதோட மீனிங் கேட்டிருக்காங்களான்றத பார்த்துட்டு அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். நீங்க வந்து ஆன்சர் கரெக்டா சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஆன்சர் ஷீட்ல எழுதும்போது தப்பா மார்க் பண்ணிடுவீங்க. எதிர்ச்சொலுக்கு பதிலா வந்து பொருள் எழுதிடுவீங்க. பொருள் கேட்குற இடத்துல எதிர்ச்சொல் எழுதிடுவீங்க. அதனால பார்த்து கேர்ஃபுல்லா நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அருகுற அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் என்ன? அருகுறன்னா மீனிங் என்ன ஃபர்ஸ்ட்? அருகில். ரைட்டா? ஸோ அதோட ஆப்போசிட் தொலைவில். ஓகேவா? அருகுற அப்படின்னா அதோட மீனிங் அருகில். ஆப்போசிட் என்ன? தொலைவில். அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை மீன் பண்ற மற்ற இது வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாளிதழ், உதடு. ஆப்ஷன் பி பொறுப்பு, உயரம். ஆப்ஷன் சி வனப்பு, பொறுப்பு. ஆப்ஷன் டி வெறுப்பு, மனை. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி ஈஸியாலாம் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கரெக்டா? நாளிதழ், இதழ், உதடு. ஸோ இதான் ரைட்டு. அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரே மீனிங். இந்த இதுக்கு எல்லாமே ஒரே மீனிங் தான் இருக்கும். அது என்னது? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்களை வந்து எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. தன்மை. ஆப்ஷன் பி தன்னம். ஆப்ஷன் சி தன்மை. ஆப்ஷன் டி தனிப்பு. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இதில் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ தன்மை அதை தான் குறிக்கும். ஓகேவா? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதை வந்து குறிக்குது? தன்மை. ஓகேவா? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? தன்மை. ரைட்டா? ஸோ இதில் நம்ம வந்து இந்த வீடியோவில் 50 கொஸ்டின் படிச்சிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 50 கொஸ்டினுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களால் வந்து புக்கை படிக்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம ஜஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கோ த்ரூ பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஈஸியாக வந்து பாஸ் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடலாம். நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் ரிப்பீட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் வந்து 50 கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.